ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி. இன்றைக்கி வந்து அனதர் ஒரு வில்லேஜ் vlogல தான் நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை தான் அம்மா வந்து வெயிலில் காய வச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து சட்டியில் வந்து வறுத்து போட்டு காய வைப்பாங்க, அரைப்பாங்க. நாங்கள் வந்து வெயிலே காய போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே காய வச்சிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஹரியானாவில் வந்து நமக்கு வந்து இங்கே வந்துட்டு இந்த மாவு மில்லு இதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே கண்டுபிடிச்சா கூட யாரும் இந்த மிளகா பொடிலாம் அரைக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து போன டைம் இங்கே வாங்கினோம், மிளகா பொடி தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மிளகெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் அங்கே போய் கேட்டால் அவங்க அரைக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டைம் ஊருக்கு வந்திருந்தப்பவே அரைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். போன டைமே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போனோம், பட் பத்தாமல் போச்சு. இடையில கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையாவே வாங்கியாச்சு. பாருங்கள், தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோப்புலேருந்து உதிர்ந்த தேங்காய் தான். இது நாங்கள் பறிக்கிறது கூட இல்லை, அதுவே பழுத்து காஞ்சு உதிரும். அதை பொறுக்கிட்டு வந்து இங்கே போட்டு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தேங்காய் வந்து ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேங்காய் வந்து ரூ. 7 8 அந்த ரேஞ்சில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. பட் ஆனால் வந்து தேங்காயை வந்து காய வச்சு அதை கீறி சில்லாக இது பண்ணி அதை காய வச்சு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்ப ஜாஸ்தி. கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு போய் விலை கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து தேங்காய் வந்து சிங்கிள் அந்த ரேஞ்சில் கொடுக்குறதில்ல, காய வச்சு கீறி அந்த மாதிரி கிலோ கணக்கில் தான் அம்மா கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். யாரும் வந்து எடுத்துகிட்டு போக வரமாட்டாங்க, கொஞ்சம் தேங்காய்க்கெலாம் வந்து வர்றதில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்படி செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி கீரி தேங்காய் இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போக்கப்போ வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெயும் ஆட்டிக்குவோம். எங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சுட்டு மீதி அந்த மாதிரி விற்றுருவோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மிளகா பொடி அரைக்கிறதுக்கு எல்லாமே காய வச்சுட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் அரிசி பருப்பு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போடுவாங்க. பட் ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒன்லி ஒரு 4-5 ஐட்டம் மட்டும்தான் போடுவோம். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து மொத்தமே ஒரு 5 ஐட்டம் தான். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு 1/2 கிலோ சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கான ஒரு அளவு சொல்கிறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 கிலோ வேணுமா 2 கிலோ வேணுமா நீங்கள் அப்படியே வந்து டபுள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ மிளகா மல்லிக்கு வந்து என்ன கணக்கு என்னென்ன போடுவோம் அப்படின்றத சொல்கிறேன். 1/2 கிலோ மிளகாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ மல்லி, 100 கிராம் மிளகு, 100 கிராம் ஜீரகம், 50 கிராம் மஞ்சள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து பெருங்காயத்தூள். இவ்வளோ தாங்க. இந்த 5 ஐட்டம் மட்டும்தான் போட்டு அரைப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தனித்தனியாக நீங்கள் வந்து மட்டன் மசாலா சிக்கன் மசாலாலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இந்த ஒரு பொடியே போதும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அம்மா வந்து பக்கத்து காட்டில் வந்துட்டு மொச்சக்காய் இதெல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அவங்க எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளே பறிச்சுட்டு போய் சமைச்சிருக்க, ஏன்னா நாங்கள் எடுக்கும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஊருக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா போய் பறிச்சுட்டு வந்தாங்க. என்னென்ன தெரியுமா பறிச்சுட்டு வந்திருக்காங்க? மொச்சக்காய் பறிச்சுட்டு வந்திருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காய். ஸோ 3மே பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. இந்த 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு குழம்புக்கு கொஞ்சம் மொச்சக்காய் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து அம்மா வந்து தோலோடு வேக வச்சு தர சொல்லி கேட்டிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மொச்சக்காய் வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு தலை வந்து வச்சு அதை வேக வைப்பாங்க. அவ்வளோ வாசனையாக கொஞ்சம் டேஸ்ட்டு கூட அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த தலையை வச்சு வேக வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் அம்மா போய் காட்டில் பறிச்சுட்டு வந்து இப்போ அந்த தலையை தான் வந்து அலசி குக்கரில் வேக வைக்க போகிறோம். மொச்சக்காய் வந்து நார்மலாக வந்து இந்த தோலோடு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லவும் சரின்னு சொல்லி செய்கிறாங்க அம்மாவும்.
கிராமத்துல இருந்தா நமக்கு வந்து காய்கறி செலவு கூட ரொம்ப அதிகமா செலவாகாதுங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம காட்டுல உள்ளத நம்ம மத்தவங்களுக்கு குடுப்போம். அதேமாரி அவங்க காட்டுல விளையிறத நம்மளும் போய் உரிமையா எடுத்துட்டு வருவோம். ஸோ கிராமத்துல இருக்க சுகமே தனின்னு தான் நான் சொல்லுவேன். கீரைலாம் வந்து நம்ம காசு போட்டு வாங்க வேண்டிய வேலையே இருக்காது. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, அந்த மொச்சைய வந்து குக்கர்ல வச்சாச்சு. வச்சுட்டு அந்த மீதி மொச்சக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து உரிச்சு வச்சுட்டுருக்கோம் நானும், அம்மாவும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு கூட வந்து குழம்பு வச்சுக்கலாம். மொச்சக்காய் புளி குழம்பு வச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உரிச்சு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு உரிச்சுட்ருக்கோம். அதாவது குக்கர்ல அந்த மொச்சை வேகுற வரைக்கும் இந்த வேலை இப்ப போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு மொச்சையும் வெந்துருச்சு. நாங்க என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ போட்டிருக்கேன். வர காப்பி, வர டீ போட்டாச்சு. அதாவது இந்த மொச்சை தின்னுட்டே அந்த பிளாக் டீ குடிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு இப்ப ரெடி பண்ணியாச்சு. பாருங்க மொச்சை நல்லாவே வெந்துருச்சு. இப்ப இத வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திர்லாம். கை பொறுக்க முடியல. ரொம்ப சூடா இருக்குது. ஸோ அதனால நான் அப்படியே வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன் நானு. மேக்ஸிமம் மதிய நேரம் வந்து நாங்க பிளாக் டீ போட்டு குடிக்கிறது வழக்கம். எப்பயாவது வந்து ஒரு 11 மணி, 1 மணிக்கு அந்த மாரி டீ போட்டு குடிப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வர காப்பி வித் வேக வச்ச மொச்சை. சூப்பர் டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுவும் அந்த தோலோட எடுத்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டு. பாருங்க நான் சாப்பிடும்போது பாபு கூட நின்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, ஈவினிங் வந்து ஒரு 4, 5 மணி ஆயிடுச்சு. இப்ப வந்து அந்த மொளகாயெல்லாம் எடுத்து வச்சிரலாம். ஏன்னா, இப்போ வந்து பனிக்காலம் வேற வருது இல்லைங்களா? ஸோ வந்து திரும்ப வந்து அது ஒரு மாரி இதா போயிரும். ஒரு மாரி நீர் கோர்த்த மாரி ஆயிரும். சொத சொதன்னு ஆயிரும் அப்டின்றதுனால வந்துட்டு, இப்ப மறுபடியும் வந்து அதெல்லாம் எடுத்து நாங்க சாக்குல போட்டுட்ருக்கோம். முடிஞ்சா நல்லா காஞ்சிருந்துச்சு அப்டின்னா, இன்னைக்கே போய் அரைச்சிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு காட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க காடு கிடையாது. பக்கத்து தோட்டத்து பக்கத்து வீட்டு காடு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க. அங்க வந்து கொஞ்சம் புல்லெல்லாம் இருக்குது. சரி போய் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தா வந்து மாட்டுக்கு போட்டுக்கலாம் ஈவினிங் டைம். ஏன்னா 2மே வந்து கறவை மாடு அப்படின்றதுனால, நைட்டு தூங்கும்போது அதுக்கு தீனி போடணும். அப்படின்னா தான் கறவை கூட நல்லா கறக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு புல்லு பிடுங்க போனாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்து தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே உள்ள ஒருத்தவங்க அண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நல்லா ஜாலியா, ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஸோ வந்து அவங்க வேலை செஞ்சுட்ருப்பாங்க. நாங்க போய் உட்காந்துக்கிட்டு, அவங்க எங்கள்ட்ட கதை பேசிக்கிட்டு அவங்களும் வேலை பார்ப்பாங்க. அவங்களும் மக்காச்சோளம் அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இப்படி சாயங்காலம் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6:30, 7 மணி இருக்கும். என் ஹஸ்பண்டும் நானும் வந்து மிளகா அரைச்சிட்டு வந்துரலாம், ஒரு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாயங்காலம் அவங்க இல்லை, இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் சாயங்காலமே போயிட்டு வந்திருப்போம். இப்போ வந்து மாவு மிஷினுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இருக்குமா இருக்காதோன்ற டவுட்லேயே தான் வந்தோம். நல்ல வேளை மிஷின் திறந்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மிளகாய போட்டு அரைச்சி கையோடு எடுத்துட்டா இன்றைக்கி ஒரு வேலை வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தாக்கும் ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கே வந்து சமைக்கிற மாரி அவ்வளோ மிளகாத்தூள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, 6.5 கிலோ 7 கிலோவுக்கு பக்கம் வந்துருச்சு. இவ்வளவே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு வந்தோம்.
மிளகா பொடி அரைக்கிற வரைக்கும் ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க. நாங்க 2 பேருமே இருந்தோம். அரைச்சு முடிச்சு அவங்க கொட்டுனாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து இதுக்கு மேலே நீ பார்த்துக்கோ, நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகா பொடி அரைச்சதுக்கப்புறம் அதை போடுறதுக்கு கவர் வந்து பக்கத்தில் கடையிலேயே விற்கிறாங்க. அது வந்து இந்த பேக்கிங் பண்ணுற கவர் மாதிரி திக்னஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது வாங்கிட்டு வர சொன்னேன். சரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மில்லில் உட்காந்துருந்தேன். அவர் வந்து கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போயிட்டு வந்தவங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி கவராக வாங்கிட்டு வந்துட்டாங்க. சைஸு கண்டிப்பாக அது செட் ஆகாது அப்படின்னு சொன்னதுனால, மறுபடியும் அந்த வாங்கின கவரை என்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் பெரிய கவராக வாங்குறதுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அவங்க போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் வந்து வெளியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா உள்ளேயும் நம்மளால உட்காரவே முடியாதுங்க. உள்ளே வந்து ரொம்ப காட்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வெளியில் வாசப்படியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நானும் வெளியிலேயே வெயிட் பண்ணி எனக்கே பொறுமை இல்லாமல் ஆயிடுச்சு. கடைசியில் ஃபைனலாக வந்துட்டாங்க. இடையில யாரோ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் பேசிகிட்டு இருந்ததுனால டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மசாலாவெலாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நான் தான் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். கடைசியில் ஹஸ்பண்ட் கூட நான் அள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அள்ளி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவாவது இந்த மாதிரி ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைம் வந்து ஒரு 8:30 8:40 ஆயிடுச்சு. நாங்கள் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி அடுத்த வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் பெண் பாட்டதாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க. See you on the next vlog. Bye and take care.